ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 35 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக அளவுகள் எடுத்து மார்க் பண்ண போகிறோம். பட் 3 ப்ளவுஸை ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். அதுவும் வேறு வேறு டிசைனில் இருக்கக்கூடிய 3 ப்ளவுஸ். ஸோ நம்ம எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம், அளவுகள் எப்படி குறிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். பட் என்ன அளவுகளில் நான் கட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இது வந்து பேக் பார்ட். சரிங்களா? செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு, 1.5 இன்ச் தையலுக்காக. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 15 இன்ச்சு சரியான அளவு, 1/2 இன்ச் தையலுக்காக. நெக் விட்த்து 2.5, ஷோல்டர் பார்த்திங்களாலும் 2.5, தையலுக்காக 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் லென்த்து 6 இன்ச் மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு 8.25 இன்ச்சு சரியாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேக் நெக் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சில் பா நெக் வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு 3 பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பீஸ், 2, நெக்ஸ்ட்டு 3ஆவது பீஸ். 3மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் நம்மளுடைய டிசைன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவில் பாருங்கள் பெரிய சேஞ்சஸ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் பாருங்கள், அதாவது ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்டு பகுதி கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரியும் நுனிப்பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்லீவில். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ஃபோல்டிங் பகுதி இருக்குது இல்லைங்களா, ஃபோல்டிங் பகுதியில் அப்படியே அளவுகளை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவோட உயரம் அப்படின்னா 8.5 இன்ச். சரிங்களா? நம்ம ஷோல்டர் தையலுக்காக இந்த சைடு தான் மார்க் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு கையினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக ஸ்லீவ் ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் 1 இன்ச் அப்படின்னா, நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணுவோம், 2 டைம் மடக்கி நம்ம தையல் போடுவோம். சரிங்களா? ஏன்னா இந்த பகுதி கரைப்பகுதி இல்லை, அதனால 2 டைம் வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். 8.5 இன்ச் சரியான அளவு, 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு தையலுக்காக ஸ்லீவ் ஜாயின் பண்ண. கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு ஃபோல்டிங்காக. சரிங்களா? இப்போ டோட்டலாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் 10 இன்ச்சில். சரிங்களா? இந்த சைடு நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து கையினுடைய கீழ் உயரத்தின் அளவு இந்த சைடில் நம்ம எடுக்கிறோம். எப்போவுமே அந்த சைடில் தானே எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் எடுத்து, ஏன்னு கேட்டால் நம்ம டிசைன்ஸுக்காக. ஓகேங்களா? கையினுடைய உயரம் அப்படிங்கிறது 8.5 இன்ச். சரிங்களா? மார்க் பண்ணியிருக்கோம் தையலுக்கு இல்லாமல். கீழ் உயரம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கார்னர்லேருந்து பாருங்கள், 8.25 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு. இப்போது தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸ் வைஸில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஃபோல்டிங் வரைக்கும். இப்போ இந்த லைனை வந்து செக் பண்ணி பாருங்கள். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் மறுபடியும் சென்டர் பாயிண்ட், ஃபோல்டிங்லேருந்து சென்டர் பாயிண்ட், அதே போல் சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக சென்டர் பாயிண்ட். 3 மார்க்கிங் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கில் நம்ம 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணணும். இதுவே மேல் பக்கம் மார்க்கிங்கில் வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி கர்வ் எடுத்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு இது மாதிரி நம்ம வந்து லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுபோல் தையலுக்கான அளவுகளையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டை கீழ்ப்பக்கமாகவும் நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின் பகுதியை மேல் பக்கமாகவும் இது மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? கரெக்டாக வந்து மார்க் பண்ண இடத்துல இது போல் கட் பண்ணிக்கலாம். 3 பீஸையும் சேமாக தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்லீவ்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த சைடில் டெப்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 பீஸ் வந்து 6 பீஸ் ஒரு சைடு இருக்கிற மாதிரியும் அடுத்த 6 பீஸ் ஒரு சைடு இருக்கிற மாதிரியும் இது மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. 1/4 to 1/2 இன்ச்சுக்குள்ளார டெப்த் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ ராங் சைடையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். மீதம் இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் பார்ட்டை எடுத்து மேல் பக்கமாக கிராஸ் வைஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவுகளை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் பட்டிக்கு அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் பேக் பார்ட்டை நகர்த்தி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சரியாக இருக்குது. பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வெளியில் எடுத்துருங்க. ஃபோல்டிங் சைடை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃப்ரண்ட் நெக்கு முன் கழுத்து உயரம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. முன் கழுத்து உயரம் நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த போட்ட லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமாக இது மாதிரி ட்ரா பண்ணி முன் கழுத்து வளைவு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸ் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படிங்கிறது 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் அப்படின்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கிராஸ் வைஸில் பாருங்கள், கிராஸ் அப்படிங்கிறது 3, டாட் அப்படிங்கிறது 2.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். இந்த 2 கர்வையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோலில் டெப்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போது 3 பீஸுமே நம்ம ஒரே டைமில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் சரிங்களா. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீது இருக்கக்கூடிய பீஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவில் கட் பண்ணி கிராஸ் பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி வி பட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு 9 to 9.5 இன்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் அனைத்துமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். 3 பீஸை ஒரே சமயத்தில் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம மாடல்ஸ் டிசைன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரே டைமில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.